இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைப் காஸ்டிங், அப்புறம் ஆட்டோ பாக்ஸிங், ஆட்டோ அன்பாக்சிங், அப்படி இல்லைன்னா ரேப்பர் கிளாஸை கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நான் டைப் காஸ்டிங் பார்க்கலாம். டைப் காஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒய்டனிங், அதுக்கப்புறம் நேரோவிங்னு இருக்கும். ஒய்டனிங்னா என்ன? சின்ன டேட்டா டைப்லேருந்து பெரிய டேட்டா டைப் மாற்றுறது. நேரோவிங்னு என்னன்னா பெரிய டேட்டா டைப்லேருந்து சின்ன டேட்டா டைப் மாற்றுறது. ஸோ இப்போ வந்து ஒய்டனிங் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒய்டனிங் பார்க்கலாம், ஓகேவா? ஒய்டனிங்னா என்ன? பெரிய டேட்டா டைப் வந்து சின்ன டேட்டா டைப் பார்க்குறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? டபுள் அதுக்கு என்ன பண்ணுறேன், டிடி ஈக்குவல்ட்டு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன் 1.2 அப்படிங்கிறது தான் டபுளோட வேலை. கரெக்டாக நமக்கு டெசிமலில் இருக்கும், அதான் டபுளோட வேல்யூ அப்படின்னு. இதை நான் என்ன பண்ணுறேன், பெரிய டேட்டா டைப் தான் சின்ன டேட்டா டைப் மாற்றுறேன். ஐ ஈக்குவல்ட்டு என்னோட டிடிங்கிற ரெஃபரன்ஸ் டைம் தூக்கி இந்த சைடில் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த சைடில் கொடுத்துட்ட ரெஃபரன்ஸ் டைம் எங்கே போகும், இதுக்கு போகும். ஓகேவா? இப்போ ஐங்கிறதுக்கு அசைன் ஆகிடும். கரெக்டாக? இப்போ நான் இது மேலே மோசர் பண்ணுறேன், ஆட் கேஷ் பண்ண சொல்லுது. இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, உனக்கு வந்து பெரிய டேட்டா டைப்புக்கு எவ்வளோ பைட்டு? இதுக்கு வந்து 8 பைட்டு. கரெக்டாக? 8 பைட்டு. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ பைட்டு? 4 பைட்டு. ஓகேவா? என்னால என்ன பண்ண முடியுது? ஒய்டனிங்கிற என்ன சொன்னேன்? சாரி, நேரோயிங். ஓகேவா? சாரி, மாத்தி சொல்லிட்டேன். நேரோயிங். பெரிய டேட்டா டைப்லேருந்து சின்ன டேட்டா டைப்க்கு மாத்துறோம். ஸோ இப்போ என்ன பண்றேன்? இந்த இடத்துல டிடின்னு இருந்துச்சு. அந்த டிடி ரெஃபரன்ஸ் நேமுக்கு நான் என்ன பண்றேன்? ஐ அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணேன். எனக்கு ஆட் கேஷ் பண்ண சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இங்க டபுள்னு பெரிய டேட்டா டைப் 8 டேட்டா டைப் குடுத்துருக்கேன். 8 டேட்டா டைப்ல உள்ள உன்னோட டேட்டாவ என்னோட 4 பைட்டுக்கு எப்படி அது கொண்டு வர முடியும் அப்படின்னு கேக்குது. 8 பைட்லேருந்து அதை எப்படி 4 பைட் கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, நான் என்ன சொல்லுது அது டிஃபால்ட்டா, உனக்கு இந்த டிடிங்கிற ரெஃபரன்ஸ் டைம்ல உள்ள டேட்டாவ நீ என்ன பண்ற, இன்ட்டாவே கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ட்டுக்கு வந்து அதை அசைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது கன்வெர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிஸ் அவுட்ல டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சா, அந்த வேல்யூயும் திரும்ப சிஸ் அவுட்ல ஐ அப்படிங்கிற டேட்டாவையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்போ வந்து நான் ரெண்டுத்தையுமே பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு 1.2ன்னு வந்திருக்கு, இது 1ன்னு வந்திருக்கு. ஒன்று பார்த்தா தெரிஞ்சிருக்கும். டெசிமல் டெசிமல் வேல்யூ சப்போர்ட் பண்ணுறது டபுள். நார்மல் 1 2 3 4 நியூமரிக் வேல்யூ சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, ஹோல் நம்பர் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டீஜர். ஓகேவா? ஸோ இன்டீஜருங்கிறது வெறும் 1 மட்டும் தான் வந்திருக்கு. அந்த டெசிமல் வேல்யூ பாயிண்ட் வரல. இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு பேர் நேரோவிங். இது வந்து என்னன்னா மேனுவலாக பண்ணுறது. அடுத்து ஒய்டனிங்னு ஒன்று இருக்கும்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் வந்து இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்போ நான் இதை என்ன பண்ணணும்? ஐ அப்படின்னு வச்சிருப்போம். இது என்ன பண்றேன்? நான் வந்து டபுள் டபுள் டிடி ஈக்குவல் டு ட்ரிபிள் டி போட்டுக்கிறேன். டபுள் டிடி ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன பண்றேன்? என்னோட ஐஐயை சேஞ்ச் பண்றேன். எனக்கு இந்த ஆட் கேஸ்ட் பண்ண சொல்ல, ஏன்னா இங்க இன்ட் ஐஐல இருக்கிறது எவ்வளவு டேட்டா டைப்? 4 பைட்டு. ஓகேவா? 4 பைட்டு. இங்க டபுள்ல இருக்கிறது என்னது? 8 பைட்டு. 8 பைட்டு. ஓகேவா? இப்போ 4 பைட்ல உள்ள என்னோட டேட்டாவை எடுத்து என்ன பண்ண முடியும்? 8 பைட்ல ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஈஸி தானே உங்களுக்கு? 4 பைட்ல உள்ளதுக்கே இப்போ 8ல் 4 போகும். கரெக்டு தானே? ஆ இதுவே 8 4 மாத்துறது கஷ்டம் நமக்கு. இதுவே 4 தூக்கி 8க்குள்ள வச்சிடலாம் ஈஸியா. அதான் மீனிங்கு. இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களோட மெஷினே பண்ணி கொடுத்துரும். இது வந்து மேனுவலா நீங்க ஆட்காஸ்ட் பண்ணி பண்ணணும். ஸோ இதை நம்ம சிஸ் அவுட் பண்ணி பார்க்கலாமா? நமக்கு என்ன வருதுன்னு ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். திரும்ப சிஸ் அவுட்ல ட்ரிபிள் டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதை நான் ரன் பண்றேன். ஓகேவா? எனக்கு 15.0 என்னோட நார்மலா இன்ட்டுங்கிறது என்னது? டெசிமல் டேட்டாவா இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு 15.0 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டைப் காஸ்டிங். இப்போ பார்க்குறது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரேப்பர் கிளாஸ் ஆர் ஆட்டோ பாக்ஸிங். அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட ஒரு டேட்டா டைப் இருக்கு. என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. என்ன டேட்டா இருக்குன்னா, இன்ட் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணணும்? ரேப்பர் கிளாஸை மாற்றணும். அது ரேப்பர் கிளாஸை மாற்றுறது அப்படின்னா, இன்டீஜர் பிபி ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத தூக்கி இந்த இடத்துல வச்சுட்டேன் அப்படின்னா, இங்க இருக்கிற டேட்டா வந்து இங்க இருக்கிறது என்னது? டேட்டா டைப். இங்க இருக்கிறது என்ன? கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ எனக்கு நார்மலா இருந்த டேட்டா டைப் இப்போ என்ன? கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸா மாறிடுச்சு. இதுக்கு பேரு ஆட்டோ பாக்ஸிங். ஓகேவா? இதுல இந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏ இதுக்கு பேர் ஆட்டோ பாக்ஸிங். அடுத்து ஒரு டேட்டா இருக்குல்ல, ஆட்டோ அன்பாக்சிங்.
இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு இன்டீஜர் இருக்குது கிளாஸு. ஓகேவா? ஓகேவா? இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட டேட்டா டைப் மாற்ற போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட இன்டீஜரை தூக்கி ஃபர்ஸ்ட் இன்டீஜர் 18 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. என்னோட இன்டீஜரை தூக்கி நான் திரும்ப என்ன பண்றேன், என்னோட இன்டா மாத்திருக்கேன். இப்போ நான் சிஸ் அவுட்ல ஏஏ அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்றேன். கண்ட்ரோல் F11. ஓகேவா? 18 பிரிண்ட் ஆயிருக்கு. இங்க சிஸ் அவுட்ல பாருங்க 55 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 டேட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. திரும்ப நீங்க இந்த இடத்துல ஏஏ பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல ஆப்ஜெக்டா வேணுமோ நீங்க அந்த இடத்துல ஆப்ஜெக்டா வச்சுக்கலாம். எந்த இடத்துல டேட்டா டைப்பா வேணுமோ அந்த இடத்துல டேட்டா டைப்பா மாத்துறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு என்ன பண்றேன், டபுள் கோட்ஸ்ல இருக்கு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு என்னோட கூட்டணும்னு வைக்கிறோம். என்ட்டு ஏஎஃப் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்போ இதோட என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதையும் கூட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? ஏன்னா இது ஸ்ட்ரிங்கா இருக்கு, இது இன்டிஜரா இருக்கு. ஸோ பண்ண முடியாது நம்மளால. என்ன பண்ணணும், இதையும் நான் ஸ்ட்ரிங்கா மாற்றணும். அதுக்கு என்ன பண்றேன், இன்டீஜருங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ள இன்டீஜர் டாட் பார்சின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்குள்ள என்னோட ரெஃபரன்ஸ் என்ன நான் பாஸ் பண்ணோம், இந்த டேட்டாவை எதை வந்து நான் இன்டீஜரா மாற்றணும்னு நினைக்கிறோம் அதுக்குள்ள நான் பாஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும், சிஸ் அவுட்ல இதோட ரெஃபரன்ஸ் நேம் இருக்குல்ல, இது பிளஸ் என்னோட ஏஎஃப். இப்போ ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண முடியும். 123 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? 123 ப்ளஸ் 12 135. ஓகேவா? பார்சென்ட்னு மாற்றிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், என்கிட்ட வந்து ஒரு ஒரு இன்டீஜர் இருக்கு. சரி, ஓகே. இன்ட்டு ஏஎஃப் ஈக்குவல் டு 12ன்னு இருக்கு. இப்போ இன்ட்டு ஏஎஃப் ஈக்குவல் டு 12 நான் வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கா மாற்றணும் அப்படின்னு நினச்சா நான் என்ன பண்ணுறது, இன்டீஜர் டாட் டூ ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கு. இப்போ இன்டீஜர் டாட் டூ ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ண போகிறேன், ஏஎஃப் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை இதுக்குள்ளே கொடுத்துட்றேன். செமிகோலன் வைக்கிறேன். கண்ட்ரோல் டு எல்லாம் எழுதுறேன். இப்போ என்ன பண்ணிச்சு, இங்கே ஏஎஃப்ங்கிற டேட்டா எனக்கு என்னவா மாறிடுச்சு, ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. சிஸ் அவுட்டில் ஸ்ட்ரிங்குன்னு பிரிண்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் F11. ஓகேவா? எனக்கு இப்போ இங்கே இருந்த டேட்டா வந்து இன்டீஜர். இப்போ அந்த டேட்டாவை நான் என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு சின்ன டாபிக் இருக்குது, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.